வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் வல்லாரை கீரை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கட்டு வல்லாரை எடுத்திருக்கேன். 2 கப்பு ஜூஸுக்கு. இது நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் கழுவின வல்லாரை கீரையை போட்டுக்கலாம். காம்பு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மிச்ச காம்பை நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். அரை எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் ஜூஸுக்கு அரை எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதில் கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இது கசப்பாக இருக்கும் வல்லாரைக்கீரை, அதனால் எந்த அளவுக்கு நாட்டு சக்கரை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் ஊற்றி நல்லா வடிகட்டிக்கலாம். இன்னொரு டைம் நம்ம இதை அரைக்க போகிறோம், அதனால் ஃபுல்லாக வடிகட்டணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வடிகட்டிட்டு நம்ம மறுபடியும் ஒரு டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டினதை மறுபடியும் போட்டுக்கலாம். ஏன்னா 1 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல அரை டம்ளர் சேர்த்தணும். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதையும் அதில் வடிகட்டிக்கலாம். இந்த ஜூஸை வாரத்தில் 2 அல்லது 3 நாள் சாப்பிட்டு வந்தோன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த கீரை கசப்புத்தன்மை உடையது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையும் பனவெல்லமும் சேர்த்து குடிச்சிக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி ஜாஸ்தி வேணால் இன்னும் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்து 3 பேர் குடிக்கிற மாதிரி கூட நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த புளிஞ்ச சக்கையை தூக்கி போட வேண்டாம், அன்றைக்கே சட்னி செஞ்சிடலாம். சுவை செக் பண்ணிக்கலாம். சுவை கம்மியாக இருக்குது. நான் 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டம்ளரில் ஊற்றிடலாம். சுவையான வல்லாரைக்கீரை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.